வணக்கம் நண்பர்களே. 6-4-2025 முதல் 12-4-2025 வரை வார ராசி பலன்கள். முதலில் சந்திராஷ்டமம் ராசியை பற்றி தெரிந்து கொள்வோம். தனுசு ராசிக்கு 6ஆம் தேதி, 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி காலை 11:30 வரை சந்திராஷ்டமம். பின் மகரம் ராசிக்கு 8ஆம் தேதி காலை 11:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி இரவு 8 மணி வரை மகரம் ராசிக்கு சந்திராஷ்டமம். பின் கும்பம் ராசிக்கு 10ஆம் தேதி இரவு 8 மணியிலிருந்து 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி வரை கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத பேச்சை குறைப்பது நல்லது. வாக்குவாதங்களை குறைப்பது நல்லது. முக்கியமான வேலைகளை தவிர்ப்பது நல்லது. அன்றாடம் நாம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்தால் நல்லது இந்த சந்திராஷ்டமம் நாட்களில். மேலும் பயணங்களில் கவனமாக செல்லவும், வெளியூர் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுவதை குறைக்கவும் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் உங்களுக்கு மனக்குழப்பம், மனக்கவலை இருந்தால் மற்றவருக்கு இனிப்பு வழங்கி அதை சரி செய்யலாம். மேச ராசிக்கு இந்த வாரத்தில் பொருளாதார தடை நீங்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில். மேலும் புது வீடு இல்லை பழைய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு. உணவு விஷயத்தில் மட்டும் கட்டுப்பாடுடன் இருப்பது இந்த வாரத்தில் சிறப்பு. அதுவும் உப்பு மற்றும் எண்ணெய் சம்பந்தமான பொருட்களை தவிர்ப்பது நல்லது இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியையும், செவ்வாய் மற்றும் திங்கட்கிழமை அன்று அம்பாளை தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். ரிஷபம் ராசிக்கு இந்த வாரத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எதிலும் பிரம்மாண்டமாக ஆசைப்படாமல் இருந்தால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். அனைவரும் உங்களுக்கு உதவுவார்கள். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர மனம் திருப்தி அடையும். நினைத்தது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபெருமானையும் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர இந்த வாரத்தில் சிறப்பு. மிதுன ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி 10இல் இருக்கிறார். திடீர் பண வரவு கிடைக்கும். திடீர் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். திடீர் வேலை கிடைக்கும். அதில் ஆசைப்படாமல் இருப்பது சிறப்பு. ஆடம்பரமாக எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஆடம்பர பொருட்களை தவிர்ப்பது இந்த வாரத்தில் சிறப்பு. பேச்சில் நிதானம் தேவை. பெரியவர்களிடம் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகரை தரிசித்து வர அனைத்து தடைகளும் நீங்கும் இந்த வாரத்தில். சிம்மம் ராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறது. எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருப்பது சிறந்தது. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எந்த விஷயத்திலும் பிறருக்காக சப்போர்ட் செய்வதை தவிர்க்கவும். அது பின் விளைவுகளை உண்டாக்கும். எதிலும் ஆசைப்படாமல் போதும் என்ற மனதுடன் இருந்தால் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். விநாயகர், ஆஞ்சநேயரை கும்பிட்டு வர இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எல்லாம் உங்கள் கையில். கன்னி ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் பெரியவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். குழந்தைகள் மற்றும் மதிப்புக்குரியவர்கள் உங்களுக்கு நல்வழி காட்டுவார்கள் இந்த வாரத்தில். பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறந்தது இந்த வாரத்தில். அதேபோல் பெண்களும் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை தரிசித்து வர நல்லது நடக்கும். துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி 6இல் இருக்கிறார். உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும்.
அங்கு பழகும் நண்பர்களுடன் கவனமாக பழகவும். பேச்சில் நிதானம் தேவை. கோபத்தை குறைத்து கொள்வது இந்த வாரத்தில் மிக மிக சிறப்பு. மற்றபடி அனைத்தும் நன்றாக இருக்கும். பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த வாரத்தில். செவ்வாய்க்கிழமை அன்று முருகரை தரிசித்து வர நல்லது நடக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத திடீர் தன வரவு உண்டாகும். எதிலும் ஆசைப்படாமல் இருந்தால் இந்த வாரத்தில் நல்லது நடக்கும். பெரியவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். மதிப்புக்குரியவர்கள் உங்களுக்கு நல்வழி காட்டுவார்கள். வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வர நல்லது நடக்கும். விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தரிசித்து வர மேலும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரத்தில் அனைத்தும் நன்றாக இருக்கும். சொத்து சுகம் உண்டாகும். சொத்து பிரச்சனைகள் நீங்கும். சொத்து விஷயத்தில் கவனமாக கையாளவும். பிறர் சொத்துக்களில் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். போதும் என்ற மனமே சிறந்தது இந்த வாரத்தில். வெள்ளிக்கிழமை என்று சுக்கிர பகவானை தரிசித்து வர அனைத்து பிரச்சனையும் நீங்கும் இந்த வாரத்தில். மகரம் ராசி நேயர்களே, புது முயற்சிகளில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கவும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர நல்லது நடக்கும். கூட்டாளியிடம் மற்றும் நண்பர்களிடமும் பேசும்போது கவனமாக பேசவும். உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கவும் இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர அனைத்தும் சிறப்பாக இருக்கும். மற்றும் முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். கும்பம் ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி 2இல் இருக்கிறார். பேச்சில் நிதானம் தேவை. பிறரிடம் பேசும்போதும் வாக்கு கொடுக்கும்போதும் கவனமாக இருக்கவும். பெண்கள் ஆண்களிடமும் ஆண்கள் பெண்களிடம் பேசும்போது கவனமாக பேசவும். தொழில் சம்பந்தமாக விஷயங்களில் பேசும்போது மிக மிக கவனம் தேவை. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. அதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாக பேசவும் இந்த வாரத்தில். மற்றபடி நன்றாக இருக்கும் இந்த வாரத்தில். உணவு விஷயங்களில் கவனமாக இருக்கவும். ராகு காலம் வேளையில் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது இந்த வாரத்தில் சிறந்தது. செவ்வாய்க்கிழமை அன்று முருகரை தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் கவனமாக இருக்கவும். பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. புது முயற்சிகளில் ஈடுபடும்போது கவனம் தேவை. குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கும். மற்றபடி கவனமாக இருக்கவும் இந்த வாரத்தில். அனைத்திலும் கவனம் தேவை. நன்றி நண்பர்களே. பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம். அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும். இந்த பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை.